தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது தேர்தல் நெருக்கத்தில் இல்லாமல் மற்ற ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஆடியோ லீக் ஆகுதுன்னா அதுவே பெரிய அரசியல் பேசுபொருளாக மாறும். எலெக்ஷன் நெருக்கத்தில் எதனா லீக் ஆகுதுன்னா அது இன்னும் பெருசாக பேசுவாங்களே. அது போல ஒரு ஆடியோ ராசா அவர்கள் சார்ந்த லீக் ஆகி தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு புயலை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றியும் இந்த அரசியல் நகர்வுகளை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த 2G கேஸ் போயிட்டு இருந்த டைம் இருக்குல்ல, அந்த டைமில் ராசா அவர்கள் ஒரு மனக்கசப்பில் இருந்தார். சொந்த கட்சிக்காரங்களே பெருசாக பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்க்கலன்ற மாதிரி அவர் பேசினதா ஒரு ஆடியோ வெளியாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆடியோவும் கூடியே வெளியாச்சு. ஒரு யூடியூபர் சைட்லேருந்து அந்த ஆடியோ லீக் பண்ணி விட்டுருந்தாங்க. இது இணையம் முழுக்க செம ட்ரெண்டிங்கு. ஏன்னா எலெக்ஷன் பீக் டைம் இல்லையா, பயங்கரமாக பல பேர் அதை எடுத்து விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க, ஏற்கனவே பிடிஆர் அவர்கள் சார்ந்த ஒரு ஆடியோ வெளியாச்சு, அது பெரிய புயலை ஏற்படுத்துச்சு. இப்போ இன்னொரு ஆடியோனாக்கா என்ன நடக்குது ஏது நடக்குன்னு பல பேர் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைடில் என்ன சொன்னாங்க, இல்லைங்க இது ராசானோட வாய்ஸ் கிடையாது, இது ஏஐ மூலமாக மாற்றி இவங்களே ஏதோ அரசியல் லாபம் தேடி இதெல்லாம் பண்ணுறதா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தெரியும் நாங்கள் இப்படி ஆடியோ விட்டாக்கா நீங்கள் இதை தான் சொல்லுவீங்கன்னு தெரியும்னு அவங்க தர்க்கத்துக்கு வந்தாங்க. ரெண்டு தரப்புலையும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 ஆடியோ கிளிப் இந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகளுக்கான பெருசாக தொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது சோஷியல் மீடியாவில் மட்டும் டிபேட்டாக இல்லை, களத்துக்கு வந்துருச்சு. இபிஎஸ் அவர்கள் இருக்காங்களா, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அவங்க பரப்புரை கூட்டத்தில் இந்த ஆடியோவை மேற்கோளிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன துணுக்கு கிடைச்சாலும் பெரிய விஷயமா பார்ப்பாங்க. இவ்வளோ பெரிய விவகாரம் கிடைக்குது அப்படின்னா அதை இன்னும் பெருசாக பார்ப்பாங்களே. மக்கள் கிட்ட அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இபிஎஸ் அவர்கள். ஸோ எப்போ இது பரப்புரை களம் வரைக்கும் வந்துச்சோ இது கண்டிப்பாக விஸ்வரூப பிரச்சனையாக மாறிடுச்சுங்க, பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. ராசா அவர்கள் சைட்லேருந்து ஒரு லீகல் நோட்டீஸாக அனுப்பியிருக்காங்க. அந்த ஆடியோ வெளியிட்டாங்களே அவங்களுக்கு எடிட் செஞ்சு அந்த ஆடியோவை நீங்கள் போட்டிருக்கீங்க, அதை முழுமையாக நீங்கள் பதிவு பண்ணவே இல்லை. ராசா அவர்களுக்கு எதிராக இது வரைக்கும் போட்டிருக்க அவதூறு வீடியோக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் நீக்கணுன்ட்டு அந்த லீகல் நோட்டீஸில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க, நான் திரும்ப வர போட்டு போர் அடிக்க வரும்ல, உங்களுக்கு கேட்டிருப்பீங்க ஃபுல்லாக. அதை அந்த யூடியூபர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒருவேளை நீங்கள் கேட்க தவறிட்டீங்கன்னா அவதூறு அண்ட் மான நஷ்டஈடு வழக்கு தொடரப்படும்னு அதில் அவங்க தெளிவாக வார்ன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நடந்தது என்ன தெரியுமா, அந்த குறிப்பிட்ட யூடியூபர் சாரிங்க மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு அவங்க சைடில் வேற சொல்லவே விஷயம் இன்னும் பெருசாக ஆரம்பிச்சிடுச்சு. வழக்கு தொடரப்படும்னு முதல்ல வார்ன் பண்ணியிருந்தாங்களே அந்த லீகல் நோட்டீஸில், அது சார்ந்த அடுத்த கட்ட ப்ரொசீஜர்ஸை ராசா அவர்கள் சைட்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இருக்கிற பரப்புரை காலத்தில் இது இன்னும் பெரிய பேசுபொருளாக மாறி நிற்குது. இப்போ ரைட்டு, தனபால் அவர்கள் முன்னாள் சபாநாயகர், ஜெயலலிதா அவர்கள் அவங்களோட விசுவாசிகள் சார்ந்து பெருசாக அபிமானம் வச்சுருப்பாங்க, நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அது அவங்க ஒரு படி மேலே அதீத நம்பிக்கை வச்சுருந்தது தனபால் அவர்கள் மேலே. அவரோட ஸ்டோரியவே நீங்கள் பார்த்துருப்பீங்களே படக்காட்சியாக கூட. அப்பேற்பட்ட முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள் இப்போ ஒரு பதிவை போட்டிருக்காரு, கவனிச்சிங்களா? இதுதான் அந்த பதிவு. 1988 சென்னையில் எனக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டு கால் முறிவு ஏற்பட்டுச்சு. விவரம் தெரிஞ்சதுமே மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்தாங்க. எனக்கு முதலுதவி அளிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க, மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. இதெல்லாம் நேரில் வந்து அவங்க பண்ணாங்க. அம்மாவின் அன்பு என்றும் அம்மாவின் நினைவில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது ஜெயலலிதா அவர்கள் தான் மேலே வச்சிருந்த நம்பிக்கை மரியாதை இருக்கல, அந்த விஷயத்தை அவர் இப்போ வெளியே சொல்லியிருக்காரு அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக தனபால் அவர்கள் அவினாசி தொகுதி சார்ந்து, அந்த தொகுதி மக்கள் சார்ந்து ஒரு பெரிய ஹீரோவாக போற்றப்படுறவரா. ஆனால் அந்த தொகுதி இந்த முறை பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது. ஸோ இதில் மன அதிருப்தி கொண்டு தான் அவர் இந்த பதிவை போட்டிருக்கலாம்னு அரசியல் விமர்சகர்களே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பதிவு ப்ளஸ் இந்த தொகுதி ஒதுக்கீடு சார்ந்த விஷயம் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்கோன்ற விஷயம் நமக்கே ஒரு லிட்டரில் எட்ட ஆரம்பிச்சிடுது. ஓகே, திமுக துணை பொதுச் செயலாளரான கனிமொழி எம்பி அவர்கள், இவங்க இப்போ பரப்புரையில் அந்தந்த தொகுதி வேட்பாளர்கள் ஆதரித்து பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, தேர்தலுக்கு பிறகு இபிஎஸ் அவர்கள் ஹிந்தி கற்றுக்கிட்ட பிற்பாடு ஒரு மாநிலத்துக்கு அவரை கவர்னர் ஆக்கிடுவாங்க, பிடிச்சதை அவரே தேர்வு பண்ணிக்கிட்டோம், எந்த மாநிலம் தனக்கான மாநிலன்றதை அவரே தேர்வு பண்ணிக்கிட்டோம்,
அமித்ஷா அவர்கள் அந்த வாய்ப்பை அவருக்கு கண்டிப்பா கொடுக்க போறாருன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்காசமா பேசி சிரிச்சிருக்காங்க மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த எலெக்ஷன்லயும் திமுக தான் ஜெயிக்கும். தோல்வி அடைஞ்ச அதிமுக அதோட தலைமையா இருக்க இபிஎஸ் அவர்கள் இதுக்கப்புறம் ஆளுநர் சார்ந்து ஒரு டிக்கெட்டை கொடுப்பாங்க பாஜக சைடில். அவரை ஏற்றுக்கிட்டு அந்த பக்கம் கவர்னராக போயிடுவார்ன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. அவங்க ஜஸ்ட் காமெடியாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இதை பல பேர் சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ளாஷ் நியூஸ் எப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆளுநர் ஆகிறார் எடப்பாடி அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை அதை பற்றி குழம்பிடாதீங்க. அவங்க சொன்ன கான்டெக்ட் வேற, பட் பல பேர் புரிஞ்சுக்கிட்டது வேற. இதை தெளிவாக மைண்டில் வச்சுக்கங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய சிறுபான்மை மக்கள் நமக்கு துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கு சில எக்ஸாம்பிள் அவர் கோட் பண்ணியிருக்காருங்க. இப்போ தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கா, ஆனால் மற்ற இடங்கள்லாம் பாருங்க, மாநிலங்களில் புல்டோஸரை வச்சு இடிக்கிறாங்க. சிறுபான்மை மக்கள் நலன் சார்ந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்னு அவ்வளோ பெரும் இன்னல்களுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இது போல நிலைமை வரக்கூடாது, தொடர்ந்து உங்களை நாங்கள் பாதுகாத்துட்டே இருக்கணும் அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, இதை நான் உரிமையோடு உங்ககிட்ட கேட்குறேன்ட்டு அவர் பேசியிருக்காரு. ஸோ பாஜக சார்ந்து எதை தமிழக மக்கள் மத்தியில் இன்ஜெக்ட் பண்ணால் அது பெருசாக ஈடுபடுன்றதை கரெக்டாக தெரிஞ்சு உதயநிதி அவர்கள் அவ்வளோ வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அண்டு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலையில் வந்துட்டாலே இவரை தாண்டி வேறு யாரும் நீங்கள் யோசிக்க முடியும். அவர் எப்போ பரப்புரை ஆரம்பிக்க போகிறாங்கன்னு பல பேர் கேட்டுட்டு இருந்தேன்னு இதுக்கு முன்னாடி இன்பாக்ஸில் வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இருக்குல்ல, அதோட ராஜகோபுரத்துக்கு எதிரில் இருந்தே தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ, பகுத்தறிவு கட்சி அது இதுன்னு பல பேர் கேட்கலாம். மக்களே, ஒரு இடத்தோட ஹாட்ஸ்பாட் எதுன்றதான் முக்கியம். திருவண்ணாமலைன்னு சொன்னாலே அண்ணாமலையார் கோயில் தான் ஞாபகத்துக்கு வரும். அங்கே ராஜகோபுரத்துக்கு அருள்ந்து ஆரம்பிக்கிறது அவங்க சென்டிமெண்ட்டாக பார்க்க வாய்ப்பில்லை. ஆனால் ஒட்டுமொத்த கவனத்தை ஈர்க்க முடியல. அது சார்ந்து நீங்கள் இதை பொருள் எடுத்துக்கலாம், ரைட்டு. ஏன்னா ஒவ்வொரு பெரிய தலையாக பரப்புரை காலத்தில் இறங்க தான் பரப்புரை காலம் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண ஞாபகம் இருக்கா? 2 தொகுதிகளில், ஒன்று பெரம்பூரில், இன்னொன்று திருச்சி கிழக்கில். இதில் 2 வேட்பு மனுக்கள்லையும் கரெக்டான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கான்னு யாராவது இதுக்கப்புறம் சோதனை பண்ணி பார்த்தா இவரோட வேட்புமனு நிராகரிக்கப்படலாம்ன்ற அளவுக்கு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன மிஸ் பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன தகவல் தான் கசிஞ்சிருக்கு. இது இன்கேஸ் உண்மையாகிற பட்சத்தில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாயிடும். என்னன்னாக்கா, பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பண்ணார்ல, அதில் இந்த குற்றவியல் வழக்கு தான் உங்க மேலே இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு அவர் எந்த விவரமும் அந்த வேட்புமனுவில் தெரிவிக்கல. எங்க பெரம்பூரில். அப்படியே கட் பண்ணீங்கன்னா திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் பண்ணார்ல, அதில் பார்த்தீங்கன்னா 2 வழக்குகள் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. அதில் ஒன்று கடந்த மார்ச் 30 பெரம்பூர் சார்ந்த ஒரு வழக்கு, அண்ட் ஆகஸ்ட் 2025 மதுரையில் ஒரு வழக்கு. பரப்புரை சார்ந்து நடந்த ஞாபகம் இருக்கா? அந்த கூட்டம் சார்ந்தலாம் அந்த ஒரு வழக்கு. ஸோ இங்கே இருக்க வேட்புமனுவில் இதை குறிப்பிட்டிருக்கீங்க, எதுக்காக பெரம்பூரில் இதை குறிப்பிடலன்னு பல பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு தாவேக்காவினர், ஏங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயன்ற மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டிங்க, அது வந்துன்ட்டு அவங்க ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது சோஷியல் மீடியா முழுக்க ஒரு புதிய புயலை டிவிக்கே வேர்சஸ் அதர் பார்ட்டிஸ்ன்ற மாதிரி திருப்பி விட்டுருச்சு. இதில் சம்மந்தப்பட்டவங்க சொன்னால் மட்டும் தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்துப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சிபிஐயோட முன்னாள் மாநில செயலாளரான முத்தரசன் அவர்கள் இப்போ திமுக சார்ந்து உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் திமுக ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணும், எதிரிகள் சார்ந்து பாஜக அதிமுக அவங்க சார்ந்து என்னென்னலாம் கருத்துக்களை எதிராக பேச முடியும், இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க தெளிவா. இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சின்னு இருப்பாங்கல்ல, அவங்க டிவிக்கு சார்ந்து அப்பப்போ விமர்சனங்களே அடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இவர் என்ன சொல்லியிருக்காரு, புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒருத்தர், யார் அந்த ஒருத்தர்? விஜய் அவர்கள். ஏதோ ஒரு நம்பிக்கையில் அரசியலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டு வந்திருக்காரு. அரசியல் வேற, சினிமா வேற. இது தமிழக அரசியல் வரலாற்றில் பல முறை நம்ம பார்த்துருக்கோம். குடும்பத்துக்கே கடன் கொடுத்த ஒருத்தர் தான் அந்த நடிகர்னு சொல்லியிருக்காரு. நான் இது வரைக்கும் இது போல குடும்பத்துக்கு கடன் கொடுத்தவங்கள பார்த்ததே இல்லை. மனைவிக்கு கடன், அப்பாவுக்கு கடன், அம்மாவுக்கு கடன், குழந்தைங்களுக்கு கடன், என்னப்பா புதுசாக இருக்குன்ற மாதிரி அவர் சர்க்காசமாக பேசியிருக்காரு. சிவாஜி அவர்களோட அரசியல் பயணம் தமிழக மக்கள் தெரிஞ்சது தான். அவரோட அரசியல் முடிவு எப்படி இருந்துச்சுன்றதும் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் அவர் சொல்லியிருக்காருங்க. அதாவது நடிகர்கள் அரசியலுக்கு லாயக்கே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இதை நம்ம முழுமையாக ஏற்றுக்க முடியாதுல்ல. எம்ஜிஆர் அவர்கள் உதாரணம் காட்டலாமே, ஓகே ரைட்டு. செங்கோட்டையன் அவர்கள் அண்ணனும் பிரச்சாரத்தை தீவிரமாக ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவை வீழ்த்தறதுக்கு 2 பேரால் மட்டும்தான் முடிஞ்சது. ஒருத்தவர் எம்ஜிஆர் அவர்கள், இன்னொருத்தவங்க ஜெயலலிதா அவர்கள். இதை வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காருங்க. இந்த கான்டெக்ட் எப்படி பல பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஓ தெரியாதனமா விஜய் அவர்களாலையும் செய்ய முடியாதுன்னு ஒத்துக்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் சொன்னது என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்களால செய்ய முடியாதுன்னு மீன் பண்ணாரு. ஆனால் அது வேற மாதிரி கான்டெக்ட் புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சுல. இதை தெளிவாக உங்களுக்கு சொல்றதுக்காக தான் அந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஓகே. பார்த்திபன் அவர்கள் சோளிங்கர் தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ. இவர் அமமுகலேருந்து விலகி திமுக இணைற விஷயம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா.
இவர் இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது டிடிவி அண்ணன் எதுக்காக பாஜக கூட்டணிக்கு போகணும் எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. கூடயே இருந்திருக்கோல எனக்கெல்லாம் தெரியுன்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. தாவேக்காவோடு கூட தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை அமமுக சைட்லேருந்து நடத்தினாங்க பெரிய பெரிய தலைகள்லாம். அந்த விஷயம் நடக்கலையா என்ன அப்படின்னு இப்போ போட்டு கொடுத்துருக்காருங்க. அமமுக டிவிகே கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துச்சா இல்லையான்றத அவர் சொல்லியிருந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வெளியே போகிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த மூட்டையை இப்போ அவிழ்த்து விட்டுருக்காரு பார்த்திபன் அவர்கள். ஏற்கனவே பரப்புரை களம் சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. இதில் இவர் சொல்கிற கருத்துக்கள் இன்னும் வேறு பெருசாக பூஸ்டப் கொடுத்துருக்கு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர் இவர் திண்டிவனம் தொகுதியில் போட்டியிடுற வன்னியரசு இருக்கார்ல, அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போ அவரும் விஜய் அவர்களை சீண்டி பேசினார். என்ன சொன்னார்? வன்னியரசு அவர்கள் ஜெயிச்சா மட்டும்தான் நாமெல்லாம் இங்கே தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படின்னு பேசினார். நடிகர்களை நம்பிடாதீங்கப்பா, அவங்கள நம்பிடாதீங்க, ஓட்டு போட்டினா அவன் பண்ணி கிளம்பி போயிட்டே இருப்பாங்க, ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. யாரு? பன்னீர்செல்வம் அவர்கள். கொள்கை இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே நீங்கள் ஓட்டு போடணும், அப்பேற்பட்டவங்க தான் நமக்கு தேவைன்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக ஜெயக்குமார் அண்ணன் பரப்புரை காலத்தில் என்னென்ன பண்ணுவார் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அந்த இடத்த கௌதமி அவர்கள் தட்டி பறிச்சிருக்க மாதிரி இருக்கு. ஆர்கே நகரில் அதிமுக வேட்பாளராக களம் காண்ற ராஜேஷ் இருக்கார்ல, இவருக்கு ஆதரவாக கௌதமி அவர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த டைமில் சில்லி சிக்கன் இதை சமைச்சு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் நூதனமாக ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ அண்ணனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னு நினச்ச ஜெயக்குமார் அண்ணனுக்கு இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பார்ப்போம் இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு ஓட்டாக மாறுதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்க பல பேருக்கும் நகைச்சுவை தெரியுதுல. ஆனால் மக்களே, நம்மளோடு இவங்க இருக்காங்கன்ற நம்பிக்கை மட்டும் மக்கள் மனசில் விதைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும். இந்த விஷயத்தினால தான் பல பேரும் சாமானியரோடு அவ்வளோ இணக்கமாவாங்க. இந்த அரசியல் தலைவர்கள்லாம் பரப்புரை காலத்தில் மட்டும். எலெக்ஷன் முடிஞ்சு பெருசாக நம்ம பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் பரப்புரை காலத்தில் அந்தளவுக்கு இணக்கமாக முடியும். அதான் இப்போ தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சில்லி சிக்கன் போட்டு கொடுத்த கையோடு கௌதம் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னு தெரியுமா? மாபெரும் இயக்கங்களை தாக்கி பேசினாலே நமக்கு அங்கீகாரம் கிடைச்சிரும் அப்படின்னு விஜய் அவர்கள் நம்புறாருன்னு இவங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதுதான் அவரோட மார்க்கெட் டெக்னிக் அப்படின்னு வேற இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்காங்க. அவர் அரசியலுக்கு இன்னும் புதுசு தானே அப்படின்னு கேள்வியும் கேட்டிருக்காங்க. கரெக்டு தான். ஆனால் ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக மொத்தமாக அவங்க ஜீரோன்னு சொல்லிட முடியாதுல்ல. எனக்கே என்ன பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு தெரியுமா? தாவேக்கா சார்ந்து இவ்வளோ கட்சியினர் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க கருத்துக்களால். இதையும் தாண்டி தாவேக்கோட ஓட் பேங்க் இதுதான் சொல்லிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த எதிர்ப்புகளை மீறி கொஞ்சம் ஓட் பேங்க் பெருசாக மட்டும் அவங்க கெயின் பண்ணிட்டாங்க, அது பெரிய விஷயம் மக்களே. இல்லை ஓட் பேங்க் ஃபுல்லாக சிதிலம் அடைஞ்சிருச்சு, என்டிகே தான் டாமினேட்டாக இருக்காங்க, இவங்களால பெருசாக கிட்ட போக முடியுன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சுனாலும் ஓகேப்பா, இது வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் விஜய் அவர்கள் பார்ட்டி சார்ந்து சொன்னாலும் உண்மைன்னு மக்கள் ஃபுல்லாக ஒரு நிலைப்பாடுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ யார் என்ன பேசினாலும் சரி, எலெக்ஷன் முடிவு தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி சார்ந்து நம்மளுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். இதுக்கு மத்தியில் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் டைரெக்டாக களமிறங்க ஆரம்பிச்சிட்டாப்ல. புதுச்சேரியில் பிரதமர் மோடி அவர்கள் ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, பரப்புரையவும் எழுதி ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஈவினிங்லேருந்து ஃபுல்லாக புதுச்சேரி முழுக்க காலகட்ட போகுது மக்களே. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசு ஒரே வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க. உங்களோட ஓட்டு யாருக்கு போடுவீங்க? என்ன போல ஓப்பனாக கேட்குறேன்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு கேட்குற அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் ஓட்டு போடணுன்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணுவீங்களா, இவர் தான் ஓட்டுன்னு சொல்லிட்டு எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணுவீங்க அதை தெரிஞ்சுக்க கேட்குறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.